நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன். உச்சிஷ்ட மகா கணபதி நமக. உங்கள் ராசிக்கு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். அது என்ன சார் வாழ்க்கை பயணம்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எது எப்போ நடக்கும், எது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சூட்சம ரகசியம் தெரிந்து விட்டால் பல வித்தைகள் செய்யலாங்க. உங்களுக்கு பயணிக்கிற ஒருத்தர்கிட்ட கையில் விளக்க கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிட்டா இது சூட்சம ரகசியம். என்னென்னா, தசாபுத்திக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம். இதுதான் பேஸ். தசாபுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த வயது, இந்த கரெக்டாக அந்த வயது ஒட்டி வர வர நடக்கும். இப்போ தசாபுத்தி அதுவும் சப்போர்ட் பண்ணும்போது சம்பவம் நிர்ணயிக்கின்றன. சூட்சமாக ஒரு சிலருக்கு சார் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிம்போம். அப்போ அவர் மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணணுமா, வேலைக்கு போகணுமா? உத்தியோகம் புருஷ லட்சணம். வேலை சரியாக அமையலை, நான் நல்ல வேலையை பிடிச்சிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும். அப்போ சார் ஃபஸ்ட்டு திருமணம் அமைப்பு தான் திருமணம் பாருங்கள், முடிங்க, அதுக்கப்புறம் இயற்கையாக வரும். நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி வந்த யோகம், கணவன் வந்த யோகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சார் இடம் வீடு சொத்து எந்த ஏரியாவில் வாங்கினா அமையும், என் வீட்டு பக்கம் எப்படி இருக்கும், இது பேஸ். என் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாமா, இது பார்த்தரலாம். பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகுமா இல்லையா, வச்சுக்க வேணுமா வேண்டாமா, இதையும் பார்க்கலாம். தொழிலாக பிஸ்னஸாக நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எனக்கு செட் ஆகுதுங்கிறாங்க, இல்லைங்கிற அதை பற்றி. வெளிநாட்டு வேலை என்ன, ஒரு சில ஜாதக ரீதியாக சொல்லும், சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உடலை பார்த்து கொள்ள வேண்டும், இந்தந்த வியாதிகள் வர வாய்ப்புண்டு, இதான் சூட்சமம். எந்த இறைவன் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெளிவாக உங்கள் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இதை வச்சுன்னு சொல்லிடலாம். எங்கள் வீட்டு அருகில் இருக்கிறவங்க நிறையவே சொல்லலாம். சார் உங்களுக்கு யார் நன்மை செய்வா, யார் துரோகம் செய்வான்னு எப்படிங்க, எந்தெந்த ராசிக்காரங்க இப்போ சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு இந்த ராசிக்காரங்கிட்ட கவனமாக இருங்க, இந்த ராசிக்காரங்கிட்ட பழகுங்க, இதையும் சொல்ல போகிறோமே. அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இறைவன் உங்கள் துணை நிற்க தான் இந்த இது. சார் இது வயதான ஒரு 70-60 வயது இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஆமாம் இதில் எனக்கு ஒரு 80% நடந்தது, 70% நடந்ததும்பாங்க. வாழ்க்கையை பயணிச்சிட்ருக்கிறவங்க கேட்டிங்கன்னா, ஆமாம் எனக்கு நடந்துகிட்ருக்கு அப்படிம்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 1-2 நடந்திருக்கும்பீங்க, ஆனால் நிச்சயமாக நடக்கும். இது இல்லாமல் வேறு விஷயம் இல்லை என்பது முக்கியம். நான் நிறையா விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு சிலர் 11ஆம் அதிபதியை ஆக்டிவேட் பண்ணால் பலது பார்க்கலாம். 2, 5, 8, 11 பண வரவு ஸ்தானங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்ற இறக்கம் என்ன, எந்த வயதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கும், எந்த வயதில் கவனமாக இருக்கணும், இந்த சூட்சம ரகசியங்கள் இப்பொழுது பார்த்துடலாம். ஆக மொத்தம் ஒரு விடிவு காலம் வருகின்ற நேயர்களாக இருக்கிறீங்க. சரி, இதுக்கு தகுந்த ஏதாவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்கும், வாழ்வு அதிர்ஷ்டம் எப்படி இது பண்ணணும். பொதுவாக மகரம் தன் வாழ்வில் ஒரு நாளாவது சிகரத்தை தொட வாய்ப்பு வரும், அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால். இவங்க வாழ்க்கையில் எப்படிலாம் நடக்கும்போது தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல மகரத்தின் சிறப்பு, பேச்சு திறமை நல்லாயிருக்கும். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தான் பேசி மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் காலகட்டங்கள். ஒரு இறைவனை கெட்டியாக பிடித்தால் எப்பொழுதுமே ஜெயித்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு இறை பலத்தை பிடித்து வழிபட வேண்டிய ராசி இந்த ராசி. ஒரு ராசிக்கு குலதெய்வம் அனுகிரகமாக இருக்கலாம், இல்லை காவல் தெய்வமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பிடிச்சிக்காங்க. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது எப்பவுமே 2ஆம் அதிபதியும் சனியாக வந்துவிட்டால் பேச்சு உண்டு. குடும்பத்தில் அதிக இன்வால்மெண்ட் இந்த ராசி தான் இருக்கும். குடும்பத்தில் முக்கிய பொறுப்புகள் எடுக்க வேண்டிய ராசி இந்த ராசி. அப்போ இந்த ராசி எப்பொழுதுமே தவற விடக்கூடாது, நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது. காலபுருஷனுக்கு 10ஆம் வீடுங்க. அப்போ திதி கொடுத்தல் இதையும் செய்து கொண்டால் இந்த வாழ்வில் எல்லாம் இருக்கும். இப்போ பார்ப்போம் சூட்சமாக. சார் இந்த ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்டது செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு அற்புதமாக டெவலப் ஆகும். ப்ரமோஷன் எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் ப்ரமோஷன் வர வாய்ப்புண்டு. ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் கூட ஒரு கணிசமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து கொண்டே இருக்கும், அது வளர்ச்சி. இந்த ராசி குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு குழந்தைகளால் ஆதாயம் உண்டு. இந்த ராசிக்கு பெண் குழந்தை வந்துட்டால் ரொம்ப யோகம். ஒரு சில ஆண் குழந்தை 2மே ஆண் குழந்தையாக இருக்கும், அது லக்ன மற்ற அமைப்பில் பார்க்கணும். பெண் குழந்தை வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பெண் குலதெய்வத்தில் இருக்கிற பெண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சார் இந்த ராசிக்கு சொத்து உண்டு, ப்ராப்பர்ட்டி உண்டு, அதெல்லாம் வெளியூரில் உள்ளூரில் இல்லை. தன் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வாழ்கின்ற மகரம் ஜெயித்து கொண்டே இருக்கும். சொந்த ஊரில் சொத்து வாங்குகிற மகரம் தன் வளர்ச்சி தடைபட வாய்ப்புண்டு.
இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம், வெளிமாநில யோகங்கள் உண்டு. சார் நிறைய பேத்துக்கு வெளிநாட்டு ப்ராப்பர்ட்டி அமையும், வெளிநாடு யோகம் உண்டு. திருமணத்துக்கு அப்புறம் வெளியூரில் இருந்தேன், வேறு ஸ்டேட்டில் இருக்கேன், இதெல்லாம் அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு. இந்த ராசி தகவல் தொடர்பு சாதனத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இந்த ராசி என்ன பண்ணால், நான் நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன். ஃபோன் பண்ணால் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா ஃபோன் பிஸியாக இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றா இருக்கும், ஃபோன் நம்பர் வேறையாக இருக்கும். ஃபோன் பேசுகிற நம்பருக்கு பணம் அனுப்புகிற ஃபோன் பேசுகிற நம்பராக இருக்கும், ஆனால் கூகுள் பே நம்பர் வேறையாக இருக்கும். இந்த மிஸ்மேட்ச் மட்டும் பண்ணக்கூடாத ராசி இதுங்க. ஃபோன் எதுவோ அதுவே பணமாக எல்லாம் மெயின்டைன் பண்ணால் இந்த ராசி இதாக இருக்கும். இந்த ராசிக்கு முக்கியமான டீட்டெயில் எல்லாமே ஃபோனில் வைக்கக்கூடாது. இதுதான் சுச்சமும். சார் திருமணம் எப்படி சார் இருக்கும்? திருமணம் நிச்சயமாக வருகின்ற திருமணத்துக்கு பின் வளர்ச்சி உண்டு. ஒரு சிலர் தான் சொல்வோம். இந்த திருமணம் பார்த்திங்கன்னா இந்த ராசி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வேணுங்கும், அப்புறம் வேணாம்பாங்க. அதாவது ரெண்டுமே சந்திரன் தீவிரம் இல்லையா? 15 நாள் பிடிக்கும், 15 நாள் சண்டை. பட் இனிமையான வாழ்க்கையை போகக்கூடிய அம்சம் தான் உண்டு. இந்த ராசி ஞாயிற்றுக்கிழமை அன்று பொதுவாகவே பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாத ராசி இந்த ராசி. நீங்கள் சனியோட அம்சம் ராசியை 8ஆம் அதிபதி இந்த ராசி 8க்குரிய வச்சு எடுக்கலாமா? அப்போ தவறு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது 8க்குரிய சம்மந்தப்பட்டதுக்கு. அப்போ இந்த ராசி அப்படி அரசாங்கத்தில் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா செலவு பண்ணால் கவர்மெண்ட்டு பணம் வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரோடு போடுறது, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களாம் மாட்டிக்குவாங்க. ரைட் சார், உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு, சூப்பராக டெவலப் ஆகலாம். குலதெய்வம் அனுகிரகம் உண்டு, உங்கள் அதன் மூலம் ஆதாயம் இருக்கிறது. இந்த பொதுவாகவே ஒரு பெண் தெய்வத்தை கட்டி பிடிச்சிட்டிங்கனாலே குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கூட இருக்கலாம், பிஸ்னஸ் டெவலப் ஆயிரும். லாபங்கள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்து சுச்சமாக சொல்லித்தரேன் பாருங்கள். உங்கள் வலது மணிக்கட்டில் ஏதோ ஒரு பிரேஸ்லெட் ஒன்று காப்பாக இருக்கலாம், ஒரு தங்கம் வெள்ளி ஏதோ ஒரு மெட்டல் சம்மந்தப்பட்ட காப்பை போட்டுக்கொள்ளும். இந்த ராசிக்கு சிறப்பான ராசி. 11ஆம் இடத்து ஆக்டிவேஷன் செவ்வாய் இல்லையா? இந்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான். அப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னா சார் உங்கள் இதில் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட இதில் கவனம்னு சொன்னேன். கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக எந்த சட்டத்திட்டங்கள் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது பண்ண வேண்டாம். இது ஒரு சிலர் பண்ணுறாங்கன்னா அது லக்ன அடிப்படையில் இருக்கும். இது முக்கியமான விஷயங்களாக நீங்கள் வாங்குகின்ற சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் வெளியூர் சொன்னேன். ஆனால் வாடகை வருமானம் உண்டு, இன்சென்டிவ் உண்டு, டிவிடெண்ட் வருமானம் உண்டு. இது நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸ் அந்த ராசியை கவனிக்க வேண்டியது சுகர் லைட்டாக இந்த ராசிக்கு ஒரு இதாக இருக்கும். மறுத்து போத மதன்னு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ பூர்வீக ஊர் சம்மந்தப்பட்டதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். திருப்பி ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராசிக்கு இதுதான் நடக்கும். விரயம் அங்கே தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது, மற்றவங்களை அட்வைஸ் கொடுக்குறது அற்புதமான ராசிங்க. பெஸ்ட்டு ராசியில் இந்த ராசியும் உண்டு. நிறைய ராசி பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இந்த ராசியும் உண்டுங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.